வணக்கம். இன்னைக்கு மே மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு நரசிம்மர் ஜெயந்தி. எனவே நரசிம்மர் அவதாரித்த தினம். அதனால் நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. பிரபலமான நரசிம்மர் கோயில் நாமக்கல்ல இருக்குது, சென்னைக்கு அருகே இருக்கிற சோளிங்கரில் இருக்குது, விழுப்புரத்துக்கு பக்கத்தில் பூவரசன் குப்பம், பரிக்கல், அந்திலி, சிங்ககிரி அப்படின்னு பல நரசிம்மர் கோயில் இருக்குது. நரசிம்மரை பற்றி நினைக்கிறது, பிரகலாதனை பற்றி நினைக்கிறது, அவங்க அம்மா கையாதி தேவி, நாரத மாமுனி இவங்களெல்லாம் நினச்சி பார்க்கறது ரொம்ப நல்லது. எப்படி இருக்க போகிற இந்த செவ்வாய்க்கிழமை இப்போ பார்க்கலாம். மேசராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் கலக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம். உங்கள் பலம், விடாமுயற்சி, தைரியம் அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை பொறுமையாக தான் இருக்கணும். அவசரப்பட்டு தோத்து போயிடுவீங்க. எப்படி தப்பிக்க? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் ஓம் சனைச்சரனே போற்றி. சனைச்சரன்னா மெதுவாக நடப்பவன் சனி பகவான். சொல்லுங்க, தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை இறக்கமுள்ள மனசுக்காரன் நீங்கள், அதனால் ஏமாந்து போயிடுவீங்க. எப்படி? கையிலையும் பையிலையும் பணம் இருந்துச்சுன்னா தோற்று போயிடுவீங்க, பணத்தை கொடுத்து ஏமாந்துருவீங்க. அதனால் கடன் கொடுக்கல் வாங்க வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பா அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் நாமகிரி லட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். வீட்டில் கோயிலில் நெய் தீபம் போடணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஆமாம், பணம் வீணா செலவாகாமல் இருக்கணும்ன்ட்டு. அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 5. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் கலக்கல், நல்ல நாள், சந்தோஷம். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம். அனுகூலமான எண் 3, 5. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்மராசிக்கார நேயர்களே உடலெல்லாம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அசட்டு தைரியம், வீம்பு, வெத்து பிரச்சனை இதெல்லாம் உங்களோட பலவீனம். அதெல்லாம் இன்னைக்கு பண்ணாமல் இருக்கணும். கோயில்லையும் வீட்லையும் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அதை சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் ஓம் வைத்தியநாதனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 5. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். பேச்சினால வம்பு வரும். அதனால் ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் ஓம் கருடனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அப்போ வெங்கடாஜலபதி நினச்சிக்கிட்டா நல்லது. அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 7. அனுகூலமானது தெற்கு மேற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. துளாராசிக்கார நேயர்களை பொறுமையாக இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துனா தப்பிச்சுக்கலாம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும். ஓம் ஓம் நீலாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 3, 4. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை பொறுமை, தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ முருகப்பெருமான நினைக்கணும். ஓம் ஓம் வள்ளியம்மையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 1, 5. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை பொறுமை, தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும். என்ன மந்திரம்? ஓம் வள்ளியம்மையை போற்றி. ஓம் தெய்வானையை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கவனம், முன்கோபத்தினால தோத்து போயிடுவீங்க. மந்திரம் சொன்னால் தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 3, 7. அனுகூலமான திசை தெற்கு வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் சந்தோஷம், வாழ்க்கை வளமாகும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உங்களுடைய விடாமுயற்சி பிடிவாதம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 6. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டம் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் மனசில் ஒரு தெளிவில்லை, குழப்பம் கொஞ்சம் நீடிக்குது. அதனால கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ முருகப்பெருமான நினைங்க. ஓம் ஓம்
மங்களனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 1. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம், அசைவனவு கூடாது, கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டில் விளக்கேற்றணும், நெய் விளக்கு. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும், அதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ முருகப்பெருமானை நினைக்கணும். என்ன மந்திரம் சொல்றது? ஓம் ஓம் பரத்வாஜரை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 10 to 12. இன்னைக்கு நரசிம்மர் ஜெயந்தி, நரசிம்மர் அவதரித்த தினம். அதனால நாமக்கல்ல இருக்கிற நரசிம்மர் கோயிலுக்கு போகலாம், சென்னைக்கு அருகே இருக்கிற சோழிங்க நரசிம்மர் கோயிலுக்கு போகலாம், விழுப்புரத்துக்கு அருகே இருக்கிற பூவரசன் குப்பம், பரிக்கல், அந்திலி, சிங்ககிரி, லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு போகலாம். இதனாலெல்லாம் ரொம்ப நல்லது. பிரகலாதனுடைய அம்மா, பிரகலாதனுடைய குரு, பிரகலாதனுடைய உதவி, வாழ்க்கையினுடைய சிறப்பு இதெல்லாம் மேம்பட உதவி செய்த நாரத மாமுனியை நினைச்சு பார்க்கலாம். இதனாலெல்லாம் வாழ்க்கை வளமாகும். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.